அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எஸ்ஓபி பிஓஎஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஓபி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், பிஓஎஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஓபி பார்க்கலாம். இப்போது எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போது ஏதோ சம்திங் இருக்குது, அது என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். அதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்ன இருக்குது? ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட் டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னா எஸ்ஓபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எஸ்ஓபின்னா என்ன? ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டேர்ம்னா பெருக்குத்தொகை இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் எஸ்ஓபி. அப்போ அந்த ப்ராடக்ட் டேர்முக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டேர்ம் பேர் தான் மின் டேர்ம்ஸ். ப்ராடக்ட் டேர்முக்கு பேர் என்ன? மின் டேர்ம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மின் டேர்ம்ஸ்னால் என்னென்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் டேர்ம் எப்படி உருவாக்குவோம்? பை யூஸிங் அண்ட் லாஜிக். அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி வரக்கூடியது தான் அண்ட் லாஜிக் அல்லது அண்ட் கேட். ஏன்னா அதுதான் டாட் ப்ராடக்ட், அதான் ப்ராடக்ட் டேர்ம். இப்போ ப்ராடக்ட் டேர்முக்கு இன்னொரு பேர் மின் டேர்ம். ஸோ மின் டேர்ம் எப்படி உருவாக்குறோன்னா பை யூஸிங் அண்ட் லாஜிக். ஸோ மறந்துடாதீங்க. இப்போ இதை எஸ்ஓபியை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு கேட் எடுத்துப்போம். மேபி ஒரு அண்டு கேட் எடுத்துப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அண்டு கேட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அண்டு கேட்டினுடைய ட்ரூத் டேபிள் உங்களுக்கு நான் போடுறேன். அண்டு கேட்டினுடைய ட்ரூத் டேபிள் y = a.b. ஸோ எஸ்ஓபியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? இப்போ அண்டு கேட் எடுத்துக்கலாம். ஸோ 2 கேட் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். ஒன்று அண்டு கேட், இன்னொன்று எக்ஸா கேட் போட்டு கட்டுறேன். இப்போ அண்டு கேட் எடுத்துப்போம். ஸோ அண்டு கேட்டில் 0 0 0 1 1 0 1 1. இதோட அவுட்புட் நமக்கு தெரியும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 0 0 0 1. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அண்டு கேட்டினுடைய லாஜிக்கு. இப்போ இதனோட மின் டேர்ம் எப்படி இருக்கும்? ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மின் டேர்ம் போடுறேன் பாருங்க. இப்போ மின் டேர்ம் நான் ப்ராடக்ட் டேர்ம் மட்டும் போடுறேன். மின் டேர்ம் தான் என்னது? ப்ராடக்ட் டேர்ம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மின் டேர்ம் எப்படி எழுத போகிறோன்னா பை யூஸிங் இன்புட் வேரியபிள். இன்புட் வேரியபிள் என்ன? ஏ அண்ட் பி தான் இருக்குது. இந்த இன்புட் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மின் டேர்ம் எழுத போகிறோம். ஸோ இப்போ அவுட்புட்டை நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ மின் டேர்ம் எழுதும் போது ஜஸ்ட் இன்புட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது இன்புட் வந்து எப்படி எழுதணும்னா, ஏற்கனவே ப்ராடக்ட் டேர்ம் சொல்லிட்டேன். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். இப்போது மின் டேர்மில் இன்புட் வேரியபிள் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இன்புட் வேரியபிள் 0வாக இருந்தால் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், 1ஆக இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிக்கணும். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம மின் டேர்ம் எப்படி எழுத போகிறோம்னா பை யூஸிங் அண்ட் லாஜிக் வச்சு தான் எழுத போகிறோம். இன்புட் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்புட் வேரியபிள் 0வாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கணும், பார் போட்டுக்கணும். 1 இருந்தால் அப்படியே போட்டுக்கணும். ஸோ ஏன்னா ஏ, 1னா ஏன்னா ஏ அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ எழுதி காட்ட பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸோ இந்த 0 0ன்ற காம்பினேஷனுக்கு நான் வந்து மின் டேர்ம் எழுத போகிறேன். அப்போ 0 0னா A0 B0. அப்போ என்ன பண்ணணும்? ஏ பார் போட்டுக்கணும். ஏன்னா 0 இருக்குது ஏவோட வேல்யூ. அதே போல் பி என்னவாக இருக்குது? பி 0வாக இருக்குது. அப்போ பி பார் போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் டேர்ம் இல்லையா, அதனால் நம்ம அண்டு வச்சு தான் எழுத போகிறோம். பெருக்குத்தொகை. ஸோ ப்ராடக்ட் டேர்ம், அதனால் டாட். அதே போல் செகண்ட் மின் டேர்ம் எப்படி வரும்? ஏ பார் டாட் பி. ஏன் பி போட்டிருக்கேன்? ஏன்னா பி = 1, அதனால் பி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் பி பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா B0 A1. இப்போ ரெண்டுமே 1, அப்போ ஏ டாட் பி. அப்போது இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ். ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொகை, ப்ராடக்ட் டேர்ம். இது பேர் என்ன? ப்ராடக்ட் டேர்ம். அப்போ எஸ்ஓபினா என்ன? ஸோ எஸ்ஓபி எழுதிட்டிங்கனாவே அந்த சர்க்கியூட் அல்லது அந்த லாஜிக்கினுடைய அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மின் டேர்முக்கெலாம் அவுட்புட் நமக்கு 1 கிடைக்குதோ அந்த மின் டேர்ம் மட்டும் எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் எஸ்ஓபி ஃபார்ம். அதான் எஸ்ஓபி. சம்முன்னு என்ன? திரும்பவும் சம்முன்னா நம்ம வந்து ஆர்கேட் யூஸ் பண்ணணும். அப்போது எங்கெங்கெல்லாம் அவுட்புட் 1 இருக்குன்னு பாருங்கள். அவுட்புட் இங்கே மட்டும் தான் 1 இருக்குது. அப்போ ஒரே ஒரு மின் டேர்ம் தான் இந்த லாஜிக் வரும். அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்? அவுட்புட் y = இங்கே இருக்கக்கூடிய மின் டேர்ம் என்ன? ஏ டாட் பி. அதனால தான் நமக்கு இந்த அண்டு கேட்டினுடைய லாஜிக் ஏ டாட் பின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இது எஸ்ஓபியில் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் 1 இருக்கிறதுனால நமக்கு ஏ டாட் பின்னு கிடச்சிருக்குது. இதுவே 2 1 வந்துச்சுன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துலையும் 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையும் 1 வந்தால் எங்கெல்லாம் 1 வருதோ அங்கே என்ன பண்ணணும்? நம்ம அதை ஆட் பண்ணி எழுதிக்கணும். சப்போஸ் இங்கேயும் 1 வந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல ஏ பார் டாட் பின்னு எழுதிக்கணும். அப்போ இதுதான் என்னது? எஸ்ஓபி. இப்போ நம்ம இதை அண்டாவே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இன்னொரு கேட் எடுத்துக்கிட்டேன்.
0 0 1. ஸோ இதுதான் வந்து 1. அப்போ இங்கே மட்டும் எஸ்ஓபியில் என்ன வரும், ஒரு 1 தான் இங்கே இருக்குது. அதனால் ஏ டாட் பி தான் நமக்கு வரும். இதுதான் எஸ்ஓபி. இதுதான் என்ன எஸ்ஓபி. அப்போ எஸ்ஓபி எந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம், அண்ட் ஆர் லாஜிக்கில் எழுதியிருக்கோம். எஸ்ஓபி எப்படி எழுதியிருக்கோம், அண்ட் ஆர் லாஜிக்கில் எழுதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னொரு கேட் நான் எடுத்துக்கிறேன். இது அண்டு கேட்டு. எக்ஸ்ஆர் கேட் போடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியும். எக்ஸ்ஆர் கேட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டு கேட் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதே போல் எக்ஸ்ஆர் கேட் நம்ம பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டில் எப்படி எஸ்ஓபி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதான் அதோட அவுட்புட் ஈக்குவேஷன். ஏ இருக்குது, பி இருக்குது, அவுட்புட் ஒய். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஈக்குவேஷன் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். 0 0 0 1 1 0 1 1. நமக்கு அவுட்புட் தெரியும். அவுட்புட் என்ன, எக்ஸ்ஆர் கேட்டில் ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. ஸோ இதுதான் லாஜிக் பிஹைண்ட் எக்ஸ்ஆர் கேட். இப்போ இதனோட மின்டம் எழுதலாம். ஸோ மின்டம் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்புட் தான் எழுத போகிறோம். ஸோ இதனோட மின்டம் என்னவாக இருக்கும், இதுக்கு ஏ பார் டாட் பண்ணும், ஏன்னா ப்ராடக்ட் டேர்ம், மின்டம்னா ப்ராடக்ட் டேர்ம், டாட் பண்ணும், பி பார் ஏன்னா பி 0. அதே போல் நெக்ஸ்ட்டு ஏ பார் டாட் பி, நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி பார், நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி. இப்போ எஸ்ஓபி எப்படி எழுதணும், எந்தெந்த மின்டர்முக்கெல்லாம் அவுட்புட் 1 இருக்கோ, எந்தெந்த மின்டர்முக்கெல்லாம் அவுட்புட் 1 இருக்கோ அந்த மின்டர்மை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் எஸ்ஓபி, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. ஸோ இங்கே எதெல்லாம் 1 வருது பாருங்கள், இதுக்கு அவுட்புட் 1, இதுக்கு அவுட்புட் 1. அப்போ இந்த ரெண்டு மின்டர்ம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் எஸ்ஓபி ஃபார்ம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மின்டர்ம் ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார். இதுதான் என்ன எஸ்ஓபி. இதுதான் நம்மளோட அவுட்புட் ஒய். அப்போ என்ன லாஜிக்கில் இருக்குது, அண்ட் ஆர் லாஜிக், அண்ட் ஆர் லாஜிக். அப்போ எஸ்ஓபியோட லாஜிக் என்ன, அண்ட் ஆர் லாஜிக். உங்களுக்கு எஸ்ஓபி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஓஎஸ் பார்க்கலாம். பிஓஎஸ்னால் என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்னால் என்ன, ஏதோ சம் கூட்டுத்தொகை இருக்குது, அந்த கூட்டுத்தொகை நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஸோ அப்போ சம் டேர்ம், சம் டேர்முக்கு என்ன, சம் டேர்முக்கு பேர் மேக்ஸ் டேர்ம். சம் டேர்முக்கு என்ன பேர், மேக்ஸ் டேர்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் டேர்முக்கு பேர் மின் டேர்ம். இது என்ன லாஜிக்கில் இருக்கும், கண்டிப்பாக இது ஆர் அண்ட் லாஜிக்கில் தான் இருக்கும். ஆர் அண்ட் லாஜிக்கில் தான் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ போட்டு பார்க்கலாம். சேம் இதே எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட் ஏ பி அவுட்புட் ஒய் 0 0 0 1 1 0 1 1. அவுட்புட் நமக்கு தெரியும் 0 1 1 0. இப்போ நான் மேக்ஸ் டேர்ம் எழுதுறேன். உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸ் டேர்ம். மேக்ஸ் டேர்ம்னா என்ன, சம் டேர்ம். சம் டேர்ம் எழுத போகிறோம், அதாவது கூட்டுத்தொகை நாம் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். மின் டேர்மில் இன்புட் வேரியபிள் 0 வந்தால் பார் போட்டோம், அதே போல் 1 இருந்தால் அப்படியே போட்டுக்கிட்டோம். நடுவில் என்ன பண்ணோம், டாட் போட்டோம், ஏன்னா ப்ராடக்ட் டேர்ம். இங்கே என்ன பண்ணணும்னா 0 இருந்தால் அப்படியே போட்டுக்கணும், 1னா பார் போடணும். அப்படியே ரிவர்ஸ், மின் டேர்முடைய ரிவர்ஸ் ஆப்ரேஷன். 0னா பார் போடக்கூடாது, அப்படியே எழுதிக்கணும். 1னா பார் போடணும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணுங்க, ஏன்னா இது சம் டேர்ம் இல்லையா, அதனால். அப்போ இது ஏ ப்ளஸ் பி. ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன், ஏன்னா இது சம் டேர்ம், ஆர்கேட் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஏன் நான் பார் போடல, ஸோ இங்கே மின் டேர்மில் 0னா பார் வரும், இங்கே பார் வரக்கூடாது. அதே போல் தான் இங்கேயும் ஏ ப்ளஸ் பி பார், ஏ பார் ப்ளஸ் பி, ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ இது மேக்ஸ் டேர்ம். ஸோ இதெல்லாமே என்னது, மேக்ஸ் டேர்ம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம பிஓஎஸ் எழுதணும். ஸோ பிஓஎஸ் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எங்கெல்லாம் 0 இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டாட் ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ இங்கே எங்கெல்லாம் 1 இருந்துச்சோ பாருங்கள், இங்கே தான் 0 இருக்குது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒய். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
பாருங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஏ டாட் ஏ பார் மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி ப்ளஸ் பி டாட் பி பார். ஸோ இனிமேல் நம்ம பூலியன் லாஸ் படிக்க போகிறோம். இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஸோ நமக்கு திரும்ப அதே கிடச்சிருச்சு. உங்களுக்கு இது மாற போகிறது கிடையாது. அதனுடைய வேல்யூ, அதனுடைய ஆப்ரேஷன் மாறலை. ஆனால் நீங்கள் அப்போ பாருங்கள், ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் 2 மெத்தடில் எழுத முடியும். ஒன்று வந்து எஸ்ஓபி ஃபார்ம், இன்னொன்று வந்து பிஓஎஸ் ஃபார்ம். 2 மெத்தட்லையும் நம்மளால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய லாஜிக் ஈக்குவேஷன் எழுத முடியும். அந்த 2 ஃபார்ம் தான் எஸ்ஓபி ஃபார்ம் அண்ட் பிஓஎஸ் ஃபார்ம். எஸ்ஓபி ஃபார்ம்ன்றது மின்டம் வச்சு எழுத போகிறோம், பிஓஎஸ் ஃபார்ம்ன்றது மேக்ஸ் டேர்ம் வச்சு எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து எந்தெந்த அவுட்புட்டுக்கெலாம் 0 கிடைக்குதோ அதை வச்சு எழுதக்கூடியது பிஓஎஸ். இங்கே எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை வச்சு எழுதக்கூடியது எஸ்ஓபி. ஸோ உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கேமேப் யூஸ் பண்ணும்போது இது நமக்கு தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாமே வந்து எஸ்ஓபி ஃபார்மில் தான் நம்ம எழுத போகிறோம். பட் பிஓஎஸ் வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் படிக்கக்கூடிய அத்தனை ஈக்குவேஷனுமே மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்ஓபியில் தான் எழுதுவோம். ஆனால் பிஓஎஸ் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம நிறைய இடத்துல படிக்கவே மாட்டோம். ஆனால் இதுவும் எக்ஸ்ஆர் கேட்டினுடைய ஈக்குவேஷன் தான். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து ஆப்ஷனில் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எந்த ஒரு சர்க்யூட்டுக்குமே எந்த ஒரு ஈக்குவேஷனுமே நம்மளால் எழுத முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எஸ்ஓபி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆர் லாஜிக், பிஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆர் அண்ட் லாஜிக். ஸோ இது கூட காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.